நாளைக்கு லஞ்சுக்கு இப்படி சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக புளி சேர்த்துக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக வந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 5 விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். 5லேருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ 5 விசில் வரட்டும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 5 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்யலான்னா, தக்காளிக்கு மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். நம்ம பாதியை கட் பண்ணி போட்டிருந்தோம்ல, ஸோ ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். தக்காளியோட தோல் எடுத்துட்டு இந்த ரசம்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இன்றைக்கி வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அரைக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைச்ச பிறகு இதை வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரசம்னால நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் இருக்குல்ல, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. குக்கர்லேயே செய்கிறனால ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு இதில் வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. தாளிப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட நல்ல டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஈஸியாகவும் செய்யலாம்ல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரைஸில் வந்து இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அப்பளம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.